இது? யார் இத பண்ணது? நீங்க ஒரு தடவை saree கட்டி நான் பார்த்திருக்கேன். நீங்க இதுல ரொம்ப அழகா இருந்தீங்க. யா அல்லாஹ், இப்ப நான் என்ன பண்றது? சரி, அல்லாஹ் ஹாஃபிஸ். அக்கா, நீங்க ஹுமேரா அக்கா கிட்ட சொல்லிடுங்க. இவங்க கவலைப்பட்டு மயக்கம் போடுறதுக்கு முன்னாடி சொல்லிடுங்க ப்ளீஸ். அண்ணன் தானே திரும்பி வராரு, அதுவும் இன்னைக்கு ராத்திரி. நீயா? ரோபோட், மோனா, உனக்கு சரியா நடக்க கூட வராதா என்ன? உன்னால ஒழுங்கா பிடிக்க கூட முடியாதா என்ன? ஓகே, விட்டுடுறேன். உனக்கு டிசிப்ளினே கிடையாதா ரோபோட்? பொண்ணுங்களை இப்படியா ட்ரீட் பண்றது? பொண்ணா? ஆனா இங்க எந்த பொண்ணையும் காணுமே. ஹே யூ ரோபோட், ஏய் யூ மோனா, ரொம்ப ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்ற மாதிரி Shut நினைக்காத. up. யூ டூ. சலாம் அலைக்கும். வாலைக்கும் சலாம். சலாம் அலைக்கும். கெஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க, ஆனா ஜோயா இன்னும் காணோம். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அசார் அண்ணாவோட உனக்கு நிக்கா நடக்க போதா? அப்போ அசார் அண்ணாவும் உன்னை நிக்கா பண்ணிக்க போறாரா? அப்போ நீங்க ரெண்டு பேருமே நிக்கா பண்ணிக்க போறீங்களா? காம் டவுன் ராபர்ட். உன்னோட ஐக்யூ ரொம்ப லோன்னு எனக்கு தெரியும். அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை ரிப்பீட் பண்றதுனால அதோட மீனிங் மாற போறது இல்ல. எஸ், we are getting married to each other. ஆனா இப்போ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, ஓகே? என்ன இது? Are you going somewhere? Bag wag and everything? நான் யோசிச்சு பார்க்கவே இல்லை. அசார் அண்ணாவுக்கும் எனக்கும் நடுவுல இவ்வளவு பெரிய இடைவெளி வரும் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அவரோட நிக்கா விஷயமா அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. கொஞ்ச நாளா நான் ஊர்ல இல்லைங்கிறத ஒத்துக்கிறேன், ஆனா அவர் எனக்கு ஃபோன் பண்ணியாவது சொல்லிருக்கலாமே, இல்ல வேற எப்படியாவது சொல்லிருக்கலாம். Alamia, what's wrong with you, Robert?
நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. ட்ரஸ்ட் மீ. இட்ஸ் லைக் மிஸ்டர் கானுக்கு இந்த நிக்காவ்ல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அத மட்டும் நீ தெளிவா புரிஞ்சுக்கோ. எனக்கும் தான் இல்ல. Well, it's a long story. அது இப்ப என்னன்னு மட்டும் கேட்றாத. ப்ளீஸ் இப்ப சீக்கிரம் வா. I mean, hurry up, சீக்கிரம் come on. வண்டி எடு. ஜோயா ஜோயா கெஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நஸ்மா, சீக்கிரமா சொல்லு, பாத்ரூம் எங்க இருக்கு? என் Dress எவ்வளவு அழுக்காயிடுச்சு பாரு. என் Dressல கூல் ட்ரிங்க்ஸ் கொட்டிடுச்சு. சரி வா வா. ஜோயா ப்ளீஸ் சீக்கிரம் வந்துருங்க. வா. ஏன் இவ்ளோ லேட் ஆகுது ராபர்ட்? இன்னும் 10 நிமிஷம் ஆகும்னு சொல்லிருக்காரு. அல்லாமியா, what's wrong with him? இன்னும் 10 நிமிஷம் ஆகுமா? நான் டைம்க்கு அங்க போலனா என்ன ஆகும் தெரியுமா? ஐ நோ என்ன ஆகும்னு. ஹா? அண்ணாவோட அம்மா உனக்கு அண்ணாவுக்கு நிக்கா பண்ணிடுவாங்களே. ஆமா, இதுதான் நடந்திருக்கணும். தில்ஷத் அம்மாவுக்கு என்னெல்லாம் பிரச்சனை நடந்துச்சோ அது எல்லாமே எனக்கும் நல்லா தெரியும் சோயா. என்ன நம்பு சோயா, நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தா இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசாகிறதுக்கு விட்டுருக்கவே மாட்டேன். ஐ மீன் அசார் அண்ணா எல்லாரும் முன்னாடி அவங்க அம்மா அவமானப்படுறத நினைச்சு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாரு. அவர் இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் அவருடைய மனவேதனை நமக்கு புரியும். ஐம் ஷூர் அவரோட அம்மாவுக்காக தான் உன்னை நிக்கா பண்ணிக்கிறேன்னு சொல்லிருப்பாரு. என்ன? ஹலோ ராபர்ட், நீ இப்ப என்ன சொல்ல நினைக்கிற? என்ன யாராவது நிக்கா பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க வற்புறுத்தலின் பேர்ல தான் பண்ணிக்கிறாங்களா? நான் ஒன்னும் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் கிடையாது, புரிஞ்சுக்கோ. அட இல்லப்பா, நான் ஒன்னும் அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு டிஃபரெண்டான சர்க்கம்ஸ்டன்ஸ்ல எப்படி நிக்கா பண்ணிக்குவீங்க? ஐ நோ வாட் யூ திங்க் ஆஃப் அசர் அண்ணா. அப்புறம் அவர் உன்னை பத்தி என்ன நினைக்கிறாருன்னு என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. உன்னை பத்தி பேச ஆரம்பிச்சாலும் உன்னை பத்தி நினைக்க ஆரம்பிச்சாலும் அவர் சொல்ற முதல் வார்த்தை அவ பெரிய பிரச்சனைன்னு வரும். என்னோட அண்ணாவை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உன்ன மாதிரி ஒரு இம்சையா அவர் வாழ்க்கையில கட்டி வைக்கிறது அவருக்கு சுத்தமா பிடிக்காது. ஓ ரியலி? உன்னோட அண்ணா என்ன வானத்துல இருந்து குதிச்சு வந்த தேவதூதம் பாரு, அவரை மாதிரி இந்த உலகத்துல யாருமே இல்லையா என்ன? பிடிவாதக்கார அசர் அஹமத் கான், அவரை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு எனக்கு கூட எந்த இஷ்டமும் இல்ல. ஓகே, ரெடி ஆயிடுச்சா இல்லையா? நான் போய் பாத்துட்டு வரேன். மோனா மோனா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ தான் அன்னைக்கு ஒரு நாள் வாழ்க்கையில உறவுகளை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவெடுக்கணும்னு நீ சொல்லிருக்கிய. தென் நீ இன்னொரு விஷயத்தையும் சொல்லிருக்க. அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு தான் தன்னை நேசிக்கிற அளவுக்கு ஒரு மனுஷன் கிடைப்பான்னு. அப்படின்னு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும். நீ எதுக்காக உனக்கு விருப்பம் இல்லாத ஒருத்தரை நிக்கா பண்ணிக்கிற அளவுக்கு போன? நீ அவரை விரும்புறியா? மேடம், இந்தாங்க, ரெடி ஆயிடுச்சு. என்னது? ஓ தேங்க் யூ. ஐம் கெட்டிங் லேட். ஓவர் அண்ட் அவுட். அண்ணா கிட்ட 24 மணி நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. இவன் நிச்சயமா அவரை காதலிக்க மாட்டா. 100% சொல்றேன், இந்த தடவை கூட இவன் நிக்கால இருந்து தப்பிச்சு போகதான் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்ப வந்துடுறேன். வாங்க. அசார், ஜோயா எங்க? நஜ்மாவே எங்கன்னு தெரியல. அம்மா வந்துருவாங்க, ரிலாக்ஸ். அசார், எல்லா கெஸ்டும் வந்துட்டாங்க. பொண்ணு இல்லைன்னா இங்க பாரு, எல்லாரையும் என்னால சமாளிச்சிட்டு இருக்க முடியாது. நீ போய் பார்த்துட்டு வா போ. பொண்ணா? அவ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு வெளியில வருவா? இப்பதான் இந்த வீடே களை கட்ட போகுது.
மிஸ் ஃபாரூகி. மிஸ் ஃபாரூகி. மிஸ் ஃபாரூகி, எல்லாரும் வெயிட் பண்றாங்க, சீக்கிரம் வாங்க. ஹாய். ஆர் யூ ஓகே? எஸ், ஐம் ஃபைன், தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். மிஸ் ஃபாரூகி, நான் இந்த ரூமுக்கு வந்தப்ப நீங்க இங்க இல்லையே. எங்க? நோ. மிஸ்டர் கான், நான் இங்க தான் இருந்தேன், அந்த கார்னர்ல பெட்டுக்கு கீழே. என்னோட இயரிங்ஸ் கீழே விழுந்துருச்சு, அதை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா நான் ரூம்குள்ள வந்தப்போ நீங்க ரூம்ல தான் இருந்தீங்களா? ஆமா. நான் இவ்வளவு நேரமா கத்துக்கிட்டு இருந்தேன், ஏன் பதிலே சொல்லல? நானும் தான் உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கிறேன் மிஸ்டர் கான். நீங்க எனக்கு எப்போ பதில் தந்தீங்க? தட்ஸ் டிஃபரண்ட் மிஸ் ஃபாரூகி. How is that different, Mr. Khan? நீங்க சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க, அம்மா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போ உங்ககிட்ட தான் சொன்னேன். என்ன புள்ளைங்க இவங்க, இப்ப அசாரையும் காணோம். நான் இப்ப வந்துடுறேன். நஜ்மா, அம்மா, நீ எங்க போயிட்ட? இந்த ஜோயா எங்க? ஜோயா ஜோயா இன்னும் வரலையா? இன்னும் வரலையே. சாரிம்மா, நான் இப்பவே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஜோயா ஜோயா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்ன தில்ஷாத், உன் மருமகளை பாக்குறதுக்கு நாங்க இன்னும் எவ்வளவு நேரம் காத்திருக்கணும்? ஆச்சரியமா இருக்கு. ஃபாரின் பொண்ணு இந்தியன் டைமிங் பிரகாரம் நடந்துக்கிறா. இப்பவே இந்த நிலைமை, இன்னும் போக போக என்ன ஆகும்னே தெரியல. இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்னோட ஜோயா ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்க இந்த உலகத்தையே சுத்தி வந்தாலும் அவள மாதிரி மரியாதையான ஒரு பொண்ணு, பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கிற ஒரு பொண்ணை பார்த்திருக்கவே மாட்டீங்க. நான் ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்றேன், ஜோயா மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மருமகளா கிடைச்சதுக்கு. இதோ அவளே வந்துட்டா. நீங்க சாரி கட்டி நான் ஒரு தடவை பார்த்திருக்கேன். அதுல நீங்க ரொம்ப அழகா இருந்தீங்க. இந்த மாதிரியான விசேஷத்துல யாராவது அழுவாங்களா? இனிமே பாத்துக்கிட்டே இருங்க என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு. வரப்போகிற மருமக பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவளா இருந்தா அப்படி ஒரு மருமக இல்லாம இருக்கிறதே நல்லது. சரிதானே? உன்னோட மருமக ரொம்ப மாடர்ன் தாமா. ஜீன்ஸ் போட்ட மருமக. இங்க பாருமா, அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஜீன்ஸ் ஆவது இவ போட்டிருக்கா, இல்லன்னா அந்த கடவுளுக்கு தான் தெரியும் இந்த அமெரிக்கா பொண்ணுங்கெல்லாம் எப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சுத்துறாங்கன்னு. துணி வாங்குற பணமும் மிச்சம். அப்புறம் மத்தவங்க துணியை கூட வாங்கி போட்டுக்கலாம் இல்லம்மா?
அண்ணா சலாம் அலைக்கும். நீ 100 வருஷம் நல்லா வாழணும். உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அது எல்லாம் என்னையே வந்து சேரட்டும். நான் ஏதாவது பேசுனேன்னா நிறைய பேசுறேன்னு சொல்லுவீங்க. ரொம்ப நல்லதா போச்சுக்கா. அக்கா அயானுக்கு வர கஷ்டத்தை எல்லாம் தனக்கு வரட்டும்னு ஏத்துக்கிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அயான் உமேராவோட நிச்சயதார்த்தத்துல இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தானே? அயான் இப்போதான் வீட்டுக்கு வந்திருக்கான். இவனை நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க விடுங்க. எல்லாம் அந்த அல்லா கையில தான் இருக்கு. நம்ம கையில என்ன இருக்கு? நான் என் ஆயானோட தலையில சேராவ சீக்கிரமே பார்க்க விரும்புறேன். பாத்தீங்களா, ஷேரினும் இதைத்தான் விரும்புறா. இதை நாம தான் முடிவு பண்ணணும். இன்னும் எதுக்காக லேட் பண்ணணும்? அயான் உமேராவை நிக்கா பண்ணணும்னு அல்லாவே முடிவு பண்ணிட்டாரு. அயான் உமேராவுக்காக பண்ண வேண்டுதலால மட்டும்தான் நம்ம உமேரா நல்லபடியா வீட்டுக்கு வந்தா. நீ சொல்லு அயான், நிச்சயதார்த்தம் சீக்கிரம் பண்ணிடலாம்ல? சரி. ஜோயா, என்ன இது? அசாருக்கு இது ரொம்ப கோவம் வரும். எனக்கு தெரியும் அத்தை. ப்ளீஸ் நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நான் சாரியை கட்டுறதுக்காக வெளியே எடுத்தேனா அதுல பெரிய பெரிய ஹோல் இருந்துச்சு. அதுவும் என்னோட ஃபேஸ் அளவுக்கு அது பெருசா இருந்துச்சு. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவும் விரும்பல. பத்தாததுக்கு அந்த சாரியை மிஸ்டர் கான் எனக்கு கொடுத்தாரு. என்ன செய்யறதுனே எனக்கு தெரியல. அதான் நான் இருந்த மிச்ச துணியில இந்த குர்தாவை தச்சிட்டேன். எனக்கு புரியுது, ஆனா இது அசாருக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஐ நோ. ஆனா அத்தை, நீங்க தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். மிஸ்டர் கானை பாருங்க. அவர் இன்னைக்கு எப்படி முறைச்சு பாக்குறாருன்னு. என்ன அப்படியே சாப்பிட்டுருவார் போல இருக்கு. இனோவேட்டிவ். என்னோட மருமக இவ்ளோ இனோவேட்டிவா இருப்பான்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. உண்மையாவே இவ எனக்கு மருமகளா வரத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னோட மருமக ரொம்ப அழகா இருக்காள்ல. அப்புறம் மிஸ்ஸஸ் சர்மா, நீங்க என்னைக்காவது ஒரு அமெரிக்கன் பொண்ண இந்தியன் அப்புறம் வெஸ்டர்ன் ட்ரெஸ் காம்பினேஷன்ல பாத்திருக்கீங்களா? இல்ல இல்ல. இந்த ட்ரெஸ்ல இவ எவ்வளவு அழகா இருக்கா நீங்களே சொல்லுங்க. I tell you, நான் கூட இந்த மாதிரி எப்பவுமே யோசிச்சது கிடையாது. I am so proud of Zoya, so proud. உண்மையாவே. இப்ப ஜீன்ஸ் தான் ஃபேஷன். எனக்கும் ஜீன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அப்படிதானே? எனக்கும் தான். ஆனா என் அத்தை என்ன அதை போடவே விட மாட்டேங்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த நிலா மாதிரி என்னோட மருமக. மாடர்ன் நிலா.
ஃபங்க்ஷன் நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால ஒண்ணும் ஆயிட போதில்ல. நிக்காவுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கே. ஆனா இந்த நாளுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம்.